உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ம் இப்போ நம்ம கிட்ட வந்து 2 மாலிக்யூல்ஸ் இருக்கு. ம் சொல்லுங்க. ஒன்னு அசிட்டிக் ஆசிட், அதோட மாலிகுலர் மாஸ் வந்து ஒரு 46. ம் இன்னொன்னு மீதைல் ஃபார்மேட், அதோட மாலிகுலர் மாஸ் 60. சரி. இதுல எதோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சாதாரணமா யோசிச்சா அதிக மாஸ் இருக்கிற மீதைல் ஃபார்மேட்க்கு தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கணும்னு தோணும் இல்லையா? ஆமா, பொதுவா அப்படிதான் நாம எதிர்பார்ப்போம். ஹெவியர் மாலிக்யூலுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கணும். ஆனா ஆனா இங்க தான் கெமிஸ்ட்ரி நம்மள ஆச்சரியப்படுத்துது. உண்மை வந்து அதுக்கு நேர் எதிரா இருக்கு. அப்படியா? ஆமா, எடை குறைவான அசிட்டிக் ஆசிடுக்கு தான் பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 118 டிகிரி சென்டிகிரேட். 118ஆ? ஆமா, ஆனா அதை விட எடை அதிகமான மீதைல் ஃபார்மேட்டுக்கு வெறும் 32 டிகிரி செல்சியஸ் தான். ஒரு பெரிய வித்தியாசம். 118க்கும் 32க்கும் அடேங்கப்பா, இது எப்படி சாத்தியம்? இந்த ஆச்சரியமான விஷயத்தை புரிஞ்சிக்கத்தான் நாம இன்னைக்கு நம்மளோட அழகு 8 ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்லேருந்து கார்பாக்சிலிக் அமிலங்களின் இயற்பியல் பண்புகள், அதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ பத்தி ஆழமா அலச போறோம். ஆமா, கண்டிப்பா. இந்த ஒரு கான்செப்டை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஏன் மத்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை விட இவ்ளோ வித்தியாசமா நடந்துக்கிடுது, ம், ஏன் அதுக்கு இவ்ளோ அதிக பாயிலிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஏன் தண்ணில நல்லா கரையுது, அப்புறம் இந்த டைமர்ஸ் அப்படின்னா என்னென்ன, எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில்ல தெளிவு கிடைச்சிரும். சரி. அப்போ இந்த மர்மத்தோட திறவுகோல் என்ன? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த விசித்திரமான பண்புகளுக்கெல்லாம் என்ன காரணம்? முழு காரணமும் வந்து அந்த COOH குரூப்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான். அது ஹைட்ரஜன் பாண்டிங்கா? ஹைட்ரஜன் பாண்டிங் தான். ஆனா சும்மா ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொன்னா போதாது. இது ஒரு விசேஷமான ரொம்ப வலுவான ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் மாலிக்யூல்ஸை 2 பக்கமும் காந்த சக்தி இருக்கிற சின்ன மேக்னெட்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஆ, அதனால அதுங்க ஒன்னோட ஒன்னு ரொம்ப வலுவா ஒட்டிக்கும். சரி. அதே மாதிரி தண்ணி மூலக்கூறுகளோடவும் ரொம்ப வலுவா ஒரு பிணைப்பை உருவாக்கும். ஓகே. நீங்க விசேஷமான ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்றீங்க. அப்போ மாலிகுலர் லெவல்ல நிஜமா என்ன நடக்குது? மத்த மாலிக்யூல்ஸ்ல இருக்கிற H பாண்டிங்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அருமையான கேள்வி. அங்கதான் விஷயமே இருக்கு. மாலிகுலர் லெவல்ல இந்த COOH குரூப்புக்கு ஒரு இரட்டைத்தன்மை, ஒரு டியூவல் பர்சனாலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். டியூவல் பர்சனாலிட்டினா? அதாவது அதுல இருக்கிற OH குரூப் மூலமா அது ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் டோனராக, அதாவது ஹைட்ரஜனை கொடுக்கிறவராகவும் செயல்படும். சரி. அதே நேரத்துல அதுல இருக்கிற COO குரூப் மூலமா அது ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் அக்செப்டராக, அதாவது ஹைட்ரஜனை வாங்கிக்கிறவராகவும் செயல்படும். ஒரு நிமிஷம், நான் சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாக்குறேன். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த COOH குரூப்னால ஹைட்ரஜன் பாண்டை கொடுக்கவும் முடியும், வாங்கவும் முடியும். 2 வேலையும் ஒரே நேரத்துல செய்ய முடியும். ஓ, அதனாலதான் இது இவ்ளோ வலுவானதா? எக்ஸாக்ட்லி, நீங்க சரியா புடிச்சிட்டீங்க. இந்த இரட்டை திறனால தான் இந்த மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சு ஒரு பெரிய முப்பரிமாண வலையமைப்பை, ஒரு 3D நெட்வொர்க்கை உருவாக்குது. ஓஹோ. இத உடைக்கிறதுக்கு ரொம்ப அதிக சக்தி தேவைப்படுது. அதனால தான் பாயிலிங் பாயிண்ட் ராக்கெட் மாதிரி எகிரிடுது. அப்போ தேர்வுல எழுதுறதுக்கு ஒரு ஆங்கர் டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம்? இப்படி சொல்லலாம். Physical properties of carboxylic acids are determined by extensive intermolecular hydrogen bonding via the COOH group, resulting in high boiling points, high water solubility, and the tendency to form dimers in non-polar solvents. இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. ஆல்டிஹைட்ஸ் மற்றும் கீட்டோன்ஸ்லயும் C=O குரூப் இருக்கு, அதுலயும் ஆக்சிஜன் இருக்கு. ஆனா அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. ஏன் அப்படி? இது ஒரு ரொம்ப பொதுவான குழப்பம். கரெக்டான கேள்வி. ஆல்டிஹைட்ஸ் மற்றும் கீட்டோன்ஸ்ல C=O குரூப் இருக்கிறனால அது ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் அக்செப்டராக செயல்பட முடியும். அது சரி. ஆனா அதுகிட்ட ஹைட்ரஜன் பாண்ட கொடுக்கறதுக்கு OH குரூப் மாதிரி ஒரு அமைப்பில்ல. அதனால அது ஒரு டோனராக செயல்பட முடியாது. ஓ, அப்போ அதால கொடுக்க முடியாத, வாங்க மட்டும்தான் முடியும். சரியா சொன்னீங்க. கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் மாதிரி ஒரு வலுவான விரிவான நெட்வொர்க்கை அதால உருவாக்க முடியாது. அதுங்க வெறும் பலவீனமான டைபோல் இன்டராக்ஷன்ஸ் மட்டும்தான் உருவாக்கும். அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஒரு 2-வே ஸ்ட்ரீட் மாதிரி, ஆல்டிஹைட்ஸ் ஒரு 1-வே ஸ்ட்ரீட் மாதிரி. பர்ஃபெக்ட் அனாலஜி. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றத பார்த்தா இந்த மாலிக்யூல்ஸ் தனியா இருக்கவே விரும்பாத மாதிரி தெரியுதே. ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருக்கமா, ஒரு சமூகம் மாதிரி. அப்படி நினைச்சுக்கலாமா? சமத்காரமான உவமை. நிச்சயமா அப்படி நினைச்சுக்கலாம்.
கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை நாம சோஷியல் மாலிக்யூல்ஸ்னு சொல்லலாம். சோஷியல் மாலிக்யூல்ஸ் நல்லா இருக்கு. ஒரு சமூகத்துல மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் வலுவான பிணைப்போட இருந்தா அந்த சமூகத்தை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நீங்க வெளியில இருந்து எவ்வளவுதான் சக்தி கொடுத்தாலும் அவங்க ஒன்னாவே இருப்பாங்க. ஆமா. அதே மாதிரி தான் இந்த மாலிக்யூல்ஸும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னால ஒரு பெரிய குடும்பம் மாதிரி ஒன்னா படிஞ்சிருக்கு. அதை உடைச்சு ஒன்னொன்னையும் தனித்தனியா பிரிச்சு வாயு நிலைக்கு, அதாவது பாயில் பண்ண நாம ரொம்ப அதிக எனர்ஜியை வெப்பமா கொடுக்க வேண்டியிருக்கு. சிலந்தி வலை ஒரு ஸ்பைடர் வெப் அனாலஜி கூட இங்க நல்லா பொருந்துற மாதிரி இருக்கு. ஆமா, ஒவ்வொரு மூலக்கூறும் பல மற்ற மூலக்கூறுகளோட ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமா பிணைக்கப்பட்டு ஒரு சிக்கலான ஆனா வலுவான வலையை உருவாக்குது. கரெக்ட். ஒரு நூலை அரிக்கிறது சுலபம், ஆனா ஒரு முழு வலையையும் பிக்கிறது கஷ்டம். சரிதான். சொல்லப்போனா இந்த கான்செப்ட் ஏன் இவ்வளவு முக்கியம்னா, இது பல நாள் புதிர விடுவிச்சது. ஆரம்ப காலத்துல கெமிஸ்ட்ஸ்க்கு ஃபார்மிக் ஆசிட், அதோட மாலிகுலர் மாஸ் வெறும் 46 தான். அது ஏன் தண்ணி மாதிரியே 101 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகுதுன்னு புரியவே இல்ல. ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அதை விட கிட்டத்தட்ட 30% கனமான மெத்தில் ஃபார்மேட் வெறும் 32 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகும்போது இது அறிவியலோட அடிப்படை விதிகளுக்கே எதிரா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய முரண்பாடா இருந்துச்சு. ஓ, அந்த அனாமலி. ஆமா, இந்த அனாமலிக்கு ஹைட்ரஜன் பாண்டிங்கோட இரட்டை தன்மை கான்செப்ட் வந்த பிறகுதான் ஒரு தெளிவான விடை கிடைச்சது. ஓகே, இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நம்ம மனசுல ஒரு காட்சியை ஓட்டி பார்க்கலாமா? கண்டிப்பா. இப்போ உங்க மனசுல ஒரு பீக்கர் நிறைய லிக்விட் அசிட்டிக் ஆசிட் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கங்க. சரி, இப்போ நாம ஒரு சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப் வழியா மாலிகுலார் லெவலுக்கு ஜூம் பண்ணி பார்க்கறோம். அந்த பீக்கருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல இன்பியூர் லிக்விட். அங்க ஒவ்வொரு அசிட்டிக் ஆசிட் மாலிக்யூலும் ஒரு சோஷியல் பட்டர்ஃப்ளை மாதிரி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பல மாலிக்யூல்ஸ் கூட ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமா கனெக்ட் ஆகி ஒரு 3D பின்னல் மாதிரி இருக்குமா? ஆமா, ஒரு லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஒரு மாலிக்யூல் 2, 3 ஏன் 4 மாலிக்யூல்ஸ் கூட ஒரே நேரத்துல பிணைப்புல இருக்கலாம். எல்லாம் ஒரு பெரிய குழுவா இருக்கும். ஓகே, இப்போ அந்த பீக்கரை நம்ம சூடுபடுத்துறோம். when heated என்ன நடக்கும்? நாம கொடுக்கிற வெப்ப சக்தி அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஒவ்வொன்னா உடைக்க ஆரம்பிக்குது. அந்த சோஷியல் கம்யூனிட்டியை நாம பிரிக்க முயற்சி பண்றோம். அதேதான். அந்த வலுவான பிணைப்புகளை உடைக்க அதிக சக்தி தேவைப்படுறதால தான் பாய்லிங் பாயிண்ட் அவ்வளோ அதிகமா இருக்கு. எல்லா பிணைப்புகளும் உடைந்த பிறகுதான் மாலிக்யூல்ஸ் தனித்தனியா விடுபட்டு வாயு நிலைக்கு போகும். தெளிவா புரியுது. அருமை. இப்போ அடுத்த சினாரியோ, இன் வாட்டர். அதே அசிட்டிக் ஆசிட நாம தண்ணில கலக்குறோம். இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? தண்ணியோட அது பாண்ட் ஆகுமா? எக்ஸாக்ட்லி. அசிட்டிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் தங்களுக்குள்ள இருந்த பழைய ஹைட்ரோஜன் பாண்ட் நெட்வொர்க்கை உடைச்சிட்டு இப்போ தண்ணி மாலிக்யூல்ஸ் கூட புதுசா ஹைட்ரோஜன் பாண்ட்ஸை உருவாக்க ஆரம்பிக்கும். ஓ, இந்த ஹைட்ரோஜன் பாண்டிங் பார்ட்னர். அதனால அசிட்டிக் ஆசிட் அதுல ரொம்ப சுலபமா நல்லா கரைஞ்சிடும். இதுதான் ஹை சால்யூபிலிட்டிக்கு காரணம். லைக் டிசால்வ்ஸ் லைக்னு சொல்ற மாதிரி. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ மூணாவது சினாரியோ, தண்ணி மாதிரி இல்லாம பென்சீன் மாதிரி ஒரு நான் போலார் சால்வெண்ட்ல போட்டா என்னாகும்? பென்சீன்னால ஹைட்ரஜன் பாண்ட் பண்ண முடியாதே. மிக சரியான கேள்வி. இங்கதான் கார்பாக்சிலிக் ஆசிடோட இன்னொரு விசித்திரமான குணம் வெளியே வருது. என்னது? பென்சீன் மாதிரி ஒரு நான் போலார் சால்வெண்ட்ல போட்டா அதுக்கு அந்த சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் கூட எந்த விதமான பிணைப்பையும் உருவாக்க முடியாது. அது ஒரு அந்நியமான சூழல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி. அப்போ அது என்ன பண்ணும்? சரி, உன் கூட பழக முடியலன்னா என்ன, நான் என் இனத்தோடவே ஜோடி சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி 2 அசிட்டிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் ஒன்னோட ஒன்னு ஹைட்ரஜன் பாண்ட் பண்ணி ஒரு ஜோடியா மாறிடும். ஓ, ஜோடியா மாறிடுமா? ஆமா, இந்த ஜோடிக்கு பேரு தான் டைமர். இந்த டைமர்ஸ் பென்சீன்ல மிதந்துட்டு இருக்கும். இந்த தனித்துவமான பண்பு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு மட்டுமே உரித்தானது. அப்போ நாம ஆரம்பிச்ச அசிட்டிக் ஆசிட் வர்சஸ் மீதைல் ஃபார்மேட் புதிருக்கு இப்போ முழுமையான விடை கிடைச்சிருச்சு. ஆமா, அசிட்டிக் ஆசிட்க்கு பாய்லிங் பாயிண்ட் 118 டிகிரி செல்சியஸ், ஆனா மீதைல் ஃபார்மேட்க்கு வெறும் 32 டிகிரி செல்சியஸ். இதுல மாலிகுலர் மாஸை விட இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், அதாவது இந்த விசேஷமான ஹைட்ரஜன் பாண்டிங் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு தெளிவா தெரியுது. ஆமா, இந்த ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஹைட்ரஜன் பாண்டிங் அதோட பாய்லிங் பாயிண்ட மட்டும் தீர்மானிக்கல, அது தண்ணில கரையிற தன்மையும் பென்சீன்ல டைமர் உருவாக்குறதையும் தீர்மானிக்குது. ஆமா, ஒரே காரணம் பல விளைவுகள். இந்த கான்செப்ட் நிஜ உலகத்துல ஒரு டெக்னாலஜி அப்ளிகேஷன்ல எங்கேயாவது பயன்படுதா? இது வெறும் டெக்ஸ்ட் புக் தியோரியா, இல்ல இதுக்கு நிஜமாவே மதிப்பு இருக்கா? இது வெறும் தியரி இல்ல, இது ஒரு $1 பில்லியன் அப்ளிகேஷன். பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில. மருந்து துறையிலையா?
சில மருந்துகளோட மூலக்கூறுகள் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும், இல்லனா சரியா கரையாது. அப்படிப்பட்ட ஒரு மருந்தை நம்ம உடம்பு ஏத்துக்கிற மாதிரி மாத்த பென்சோயிக் ஆசிட் மாதிரி ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட ஒரு மாலிகுலர் சாப்ரோன் மாதிரி பயன்படுத்துவாங்க. மாலிகுலர் சாப்ரான். அதாவது ஒரு மாலிகுலர் ஸ்கேஃபோல்ட் மாதிரி. அந்த மருந்து மூலக்கூறையும் கார்பாக்சிலிக் ஆசிடையும் சேர்த்து கிறிஸ்டல்ஸ் உருவாக்குவாங்க. இங்க அந்த கார்பாக்சிலிக் ஆசிடோட ஹைட்ரஜன் பாண்டிங் திறன் ஒரு மாலிகுலர் க்ளூ மாதிரி செயல்பட்டு ஒரு பசை மாதிரி. ஒரு பசை மாதிரி செயல்பட்டு மருந்து மூலக்கூறுகளை சரியான இடத்துல சரியான அமைப்புல கெட்டியா பிடிச்சு வைக்கும். இதனால என்ன லாபம்? இதனால அந்த மருந்தின் நிலைப்புத்தன்மை, அதாவது ஸ்டெபிலிட்டி மற்றும் பயோ அவைலபிலிட்டி, பயோ அவைலபிலிட்டினா நம்ம உடல் அந்த மருந்தை எவ்வளோ திறமையா ஏத்துக்குதுங்கிற திறன், இது ரெண்டுமே பல மடங்கு அதிகரிக்குது. வாவ், இது கேட்கவே மிரட்டலா இருக்கு. அப்போ ஒரு சின்ன COOH குரூப் பண்ற ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஞ்ஞானமும் தொழிலும் இருக்கு. ஆமா, சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு மாணவர் இது கேட்டுட்டு இருந்தா அவங்க மனசுல நிக்க வேண்டிய அந்த ஒரு சில வரிகள் எதுவா இருக்கும்? எதை அவங்க மறக்கவே கூடாது? ஓகே. தேர்வு கண்ணோட்டத்துல பார்த்தா சில கிளாரிட்டி லைன்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, முதல் வரி என்ன? முதல் வரி, carboxylic acids have anomalously high boiling points because the COOH group forms extensive hydrogen bonds. இங்க anomalously high அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அதோட மாலிகுலர் மாஸ்க்கு இது எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகம். சரி, ரெண்டாவது முக்கிய வரி? அந்த இரட்டை தன்மை பத்தி இல்லையா? ஆமா, ரெண்டாவது வரி, the COOH group acts as both a hydrogen bond donor via the OH and a hydrogen bond acceptor via the COO. இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட மத்த கம்பவுண்ட்ஸ்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுற சூப்பர் பவர். இத மறக்கவே கூடாது. கண்டிப்பா. இந்த இரட்டை தன்மை தான் அந்த வலுவான நெட்வொர்க்குக்கு காரணம். அடுத்து சால்யுபிலிட்டி பத்தி. அது ரொம்ப நேரடியானதுன்னு நினைக்கிறேன். ஆமா. மூணாவது வரி, they are highly soluble in water because of their ability to form hydrogen bonds with water molecules. ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும். இது சின்ன கார்பன் செயின் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு தான் பொருந்தும். உதாரணமா அசிட்டிக் ஆசிட் தண்ணில நல்ல கரையும். ஆனா டெக்கனாயிக் ஆசிட் மாதிரி நீளமான செயின் இருக்கிற ஆசிட்க்கு அந்த பெரிய ஹைட்ரோகார்பன் வால் பகுதி நான் போலரா இருக்கிறதுனால. சரியா சொன்னீங்க. அதனால அதோட சால்யுபிலிட்டி ரொம்ப குறைஞ்சிடும். இது ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன். கடைசியா அந்த டைமர் விஷயம், அது ரொம்ப யுனிக்கானது. கண்டிப்பா. நாலாவது வரி, in non-polar solvents or in the vapor phase, carboxylic acids often exist as hydrogen bonded dimers. இந்த யுனிக் பிஹேவியரை கண்டிப்பா குறிப்பிடணும். ஆமா, மத்த சால்வெண்ட்ல கரையாம தனக்குள்ளேயே ஜோடி சேர்ற இந்த பண்பு. ஆமா, இது கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு மட்டுமே உரித்தான ஒரு அடையாளம். இதுவும் ஹைட்ரஜன் பாண்டிங்னால தான் நடக்குது. அருமை. அப்போ ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் முழுக்க அதோட COOH குரூப்ல இருக்கிற ஒரு விசேஷமான விரிவான ஹைட்ரஜன் பாண்டிங்கை பொறுத்தது. ஏன்னா அது ஒரே நேரத்துல ஹைட்ரஜன் பாண்ட் டோனர் மற்றும் அக்செப்டரா செயல்படுது. ஆமா, அது ஒரு வலுவான சிலந்திவல நெட்வொர்க்ல இருக்கிற சோஷியல் மாலிக்யூல்ஸ் மாதிரி நினைவுல வச்சுக்கலாம். சிறந்த உதாரணம், எடை குறைவான அசிட்டிக் ஆசிட் எடை அதிகமான மீத்தைல் ஃபார்மேட்டை விட பல மடங்கு அதிக பாய்லிங் பாயிண்ட் கொண்டிருப்பது. சுருக்கமா, அனாமலஸ்லி ஹை பாய்லிங் பாயிண்ட்ஸ், ஹை வாட்டர் சால்யுபிலிட்டி, ஆனா ஷார்ட் செயின்ஸ்க்கு மட்டும். ஆமா, மற்றும் நான் போலார் சால்வெண்ட்ஸ்ல டைமர் உருவாக்கம், இது எல்லாத்துக்கும் அந்த COOH குரூப்போட இரட்டைத்தன்மை தான் காரணம். மிகச்சரியா சொன்னீங்க. மிக அருமையான விளக்கம். இந்த உரையாடலை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. சொல்லுங்க. நாம பார்த்தோம் ஹைட்ரஜன் பாண்டிங்னால கார்பாக்சிலிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் ஒன்னோட ஒன்னு எவ்வளவு வலுவா ஸ்டிக் ஆகி ஒரு பிணைப்புல இருக்குன்னு. ஆமா. இப்ப யோசிச்சு பாருங்க, இதே ஸ்டிக்கினஸ், இதே பிணைப்பு ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஒரு பேஸா செயல்படும் போது அந்த அசிடிக் புரோட்டானை, அதாவது H+ஐ வெளியே இழுக்கிறது சுலபமாக்குமா அல்லது கடினமாக்குமா? வேறு விதமா கேட்டா, இந்த வலுவான ஹைட்ரஜன் பாண்ட் நெட்வொர்க் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு ஆசிடா செயல்படுறதுக்கு உதவுதா அல்லது தடையா இருக்குதா? சிந்திச்சு போறங்க.